பேசக்கூடிய நேரம் அப்பாவே உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆழ்த்தப்படுத்தும். எங்களுடைய இருதயங்களை திறந்துள்ள உதவி செய்யும். உடைய வார்த்தை வீணாய் போகாதபடி ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க உதவி செய்யும். இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆராதனையிலே கர்த்தர் நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக சித்தம் கொண்டு இதனாலே நம்முடைய வார்த்தையை அவர் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே ஆசீர்வாதமாக நமக்கு தர கர்த்தர் உதவி செய்வாராக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆலயத்துக்கு வருவது, போவது, மீண்டும் ஆலயத்துக்கு வருவது, போவது, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவே நிறைய இடங்கள்ல ஆலயத்துக்கு வருவது கூட இல்லாதபடி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்போது கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகித்து செயல்படுத்தி தேவனுக்காக வைராக்கியமாக வாழணும். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், ஆண்டவருடைய மனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எதற்கும் பயப்படாதபடி வாழ்ந்தார்கள். அதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் சாது சுந்தர் சிங். அவர்கள் உங்களுக்கு தெரியும், பஞ்சாபில் பிறந்தவர், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர். ஒரு சிங்கு பரம்பரையிலே அவர்கள் வந்தவர்கள். ஆனாலும் தேவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக வல்லமையாக வைராக்கியமாக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மரித்தவர். அவர் தன்னுடைய சுய சரித்திரத்திலே தான் சந்தித்த அநேக காரியங்களை அவர்கள் எழுதியிருக்கும் போது அதுல இயேசுவானவர் செய்த ஒரு அற்புதத்தை அங்கே குறிப்பிட்டிருந்தார். அதை தான் இன்றைக்கு ஒரு ஆர்வமாக சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1908ஆம் ஆண்டிலே சாது சுந்தர் சிங் ஒரு 18 வயது அடைகிறவர். அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படியாவது ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி மரிக்க போகும்போது ஆண்டவராலே அழைக்கப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்டு ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது திபெத் என்கிற ஊருக்கு அவர் சென்று, அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு, அது புத்த மதத்தை சார்ந்த ஒரு நாடு. அங்கே புத்த மதத்துக்கு விரோதமாக, புத்த மதத்துக்கு எதிராக எந்த ஒரு மதத்தையும் குறித்து பரப்புரை ஆற்றினால் அவர்களுக்கு பெரிய பெரிய தண்டனைகள் உண்டு. இவை அறிந்தும் சாது சுந்தர் சிங் தன்னுடைய 18வது வயதிலே திபெத் என்ற அந்த நாட்டுக்கு அவர் செல்கிறார். ஆண்டவரை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றும்படியாக என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் என்னுடைய செயலை விடமாட்டேன் என்று சொல்லி அவர் அங்கே செல்கின்றார். ஒருமுறை அங்கே லாசா என்கிற பட்டணத்துக்கு அவர் நுழையும் போது அங்கே நிறைய வரவேற்பு இருந்தது. சுவிசேஷத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. ஆனா அநேக மக்கள் கேட்டார்கள். ஆனா ஒரு கூட்ட மக்கள் இவர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். என்னடா இந்த இடத்துல புத்தகத்துக்கு விரோதமாக நிறைய பேர் மாறி விடுவார்கள் என்று சொல்லி இந்த செய்தி அங்கே மேலிடத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் எல்லாம் கூடி இவரை பிடித்து இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அவரை பிடித்து கையில் களுமாக செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். அங்க மரண தண்டனை ஒரு விசேஷித்த மரண தண்டனை என்னவென்றால், ஒரு பாலும் கிணறு இருக்கும். அந்த கிணற்றிலே அவர்களை போட்டு விடுவார்கள். அந்த கிணற்றிலே தண்ணியோ எதுவுமே இருக்காது. ஆனால் போட்டு விடுவார்கள். அதோடு அவர்கள் மூடி விடுவார்கள். என்ன ஆகும்? ஒண்ணுமே என்ன ஆகும்? 2 நாளோ 3 நாளோ இருந்து மறைத்து விடுவார்கள். இதுதான். இப்ப இவரையும் என்ன பண்ணார்கள்? மரண தண்டனை கொடுக்கக்கூடிய கிணற்றருகே கொண்டு வந்து அவருடைய உடைகள் எல்லாம் கலைந்து விட்டு வெறும் சரீரத்தோடு தான் என்ன பண்றாங்க? அந்த கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. உள்ள பெரிய ஆழமான கிணறு விழும்போதே அவருடைய எலும்புகள் எவ்வளவு சேதம் அடைஞ்சது யோசிச்சு பாருங்க. அப்பதான் ஒரு சுத்தி பார்க்கிற ஒரு இருட்டு, மூடிட்டு போயிட்டாங்க இருட்டு. ஆனா சுற்றி நாற்றம். ஏற்கனவே மரண தண்டனை அறிவித்த அநேக இடங்கள் அங்கே அழுகி எலும்புகளாக கிடந்தது. இவருக்கு ஒண்ணுமே முடியல. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு நாள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாற்றம், இருள், அவர் விழுந்த இடத்துல அவருக்கு எலும்பு முறிவு, அந்த தோள்பட்டையில. இந்த இடத்தோடு அவர் உணங்கிக் கொண்டே ஆண்டவரை அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நேரத்துல இயேசுவானவர் ஜெபித்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்தார். 3வது நாள் ஜீவன் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்ப ஜெபிச்சாரா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சத்தமாக தன்னால் முடிந்த வரைக்கும் அவர் கத்தி ஜெபித்தார். அப்பொழுது திடீரென்று மேல் இருக்கிற அந்த கிணற்றினுடைய கதவு திறந்ததாம். வெளிச்சம் உள்ளே வந்தது. இவருக்கு அதிர்ச்சி. அப்படியே
கொஞ்சம் பாதி உயிர் தான் அவருக்கு இருக்குது, முடியக்கூடிய நேரம். அப்பொழுது மேலே இருந்து ஒரு குரல் வருகிறது, நான் ஒரு கயிற்றை அனுப்புகிறேன், அந்த கயிற்றை இடுப்பிலே கட்டிக்கொள், நான் உன்னை தூக்கி விடுகிறேன். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த நேரத்தில் ஒரு யாராவது ஒரு அந்த விபத்தில் இருக்கிற யாராவது ஒரு மனிதன் வந்து உதவி செய்கிறான் போல இருக்கிற என்று எண்ணி அவர் ஆயத்தமானார். கயிறு வந்தது, தன்னுடைய முடிந்த வரைக்கும் தன்னுடைய கயிற்றை கஷ்டத்தின் மத்தியிலும் கட்டிக்கொண்டார். அந்த கயிறு தூக்கப்பட்டது. இவர் அப்படியே மேலே வர கிணற்றுக்கு வெளியே வந்து கீழே விழுகிறார். கண்டு கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருக்கும்போது எழுந்து பார்க்கிறார், யாருமே காணும். அப்போதான் இவர் உணர்கிறாரா, இது கண்டிப்பாக யாராக இருக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து என்னை காப்பாற்றிருப்பார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கல்ல. யாருமே முடியாது என்று இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த போது ஆண்டவர் அவருக்கு, ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டுங்க. உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஒரு திட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் அழைப்பதில்லை, ஒவ்வொருக்கும் ஒரு விதமான அழைப்பு உண்டு. அப்படியாக சாம்சன் 18 வயசுல மரித்து போவதற்கு ஆண்டவருக்கு அழைத்தார். அதற்கு பிறகு அவர் வல்லமையாக ஒரு ஊழியம் செய்தார். தன்னுடைய அதுவிட ஒரு காரியம், அவருக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமான அந்த எலும்பு முறிவுலாம் இருந்ததோ, அவர் எழுந்திருக்கும் போது ஒன்றுமே இல்லை, பலத்தோடு புதிய சரீரத்தோடு எழுந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா அவர் எழுந்து தன்னுடைய ஊழியத்தை மீண்டுமாக அங்கே சென்று திபெத்தில் சென்று அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியும், என்னடா இது தூக்கி போட்டாங்க, 3 நாள் ஆச்சு, செத்து பிறகு உயிரோடு வந்துட்டாங்க சொல்லி வாயம் திறக்கலே சுவிசேஷத்தை கேட்டார்கள். அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சாத்சிகளுடைய வாழ்க்கை. வைராக்கியம் வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். ஆண்டவரை ஏதோ கடமைக்கு வரோம், வெள்ளிக்கிழமை வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஜபத்துக்கு வரோம், அதோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவருக்காக ஏதாவது நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதாவது செய்யணும். அதனால எவ்வளவு பெரிய எதிரான நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படியே இல்லாமல் இருந்து நாம் மறித்தாலும் பரவாயில்லை சொல்லி வாழக்கூடியதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி வாழ்ந்ததால்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்ததால்தான் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் கேட்டு நாமும் ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் வாழ வேண்டியது எப்படி என்பதை நாம் ஆராய்ந்து வாழ வேண்டும். சரி, இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு நான் யார். இந்த ஒரு கேள்வி நீங்க யார் கேட்கணும், நான் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு மனுஷன், என் பேர் குமார், ராஜ்குமார், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவுடைய பார்வையில நான் யார், உங்களை ஆண்டவர் எப்படியாக பார்க்கிறார் என்பதை குறித்து நான் சுருக்கமாக எனக்குரிய நேரத்தில் நான் சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன். நான் யார் என்று நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்கணும். வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நானே என்ன சொல்ற, நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு மேய்ப்பன் என்றால் நாம் யாரு? அப்போ முதலாவதாக நான் இயேசுவின் ஆடு. நாம் ஆடுகள், அதை புரிந்து கொள்ளணும். ஆடுகள்னா மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். நீங்க வாசிக்க கேட்ட யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இல்லமா 14 நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அடுத்தது நான் என்னுடையவரை அறிந்தும் மேய்ப்பன் என்ன சொல்றாரு, என் ஆடுகளுக்காக, அதாவது நமக்காக அவர் ஜீவன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. கொடுத்தாருங்க. ஜீவனை எந்த மேய்ப்பன் கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க. இல்ல என்ன மேய்ப்பனுங்க, ஆடு ஜீவனை எடுப்பாங்க. ஆனா நம்முடைய மேய்ப்பர் எப்படி தெரியுமா, நமக்காக ஜீவனை கொடுத்தவர். சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் சிலுவையிலே ஏறுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் என்னுடைய ஆடுகள். அது எப்படிப்பட்ட ஆடுகள் தெரியுமா? கீழ்ப்படிகிற ஆடுகள். நீங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமா, ஆடுகளா இருக்கிறபடியா நாம் மெய்ப்பனுக்கு பின்னாக கீழ்ப்படிந்து
அடிபணிந்து அவருக்கு பின்னால என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பின்னாடி போறோமா போகலையா? ரெண்டு விதமான ஆடுகள் உண்டு. பொதுவா நீங்க தெரியும் உங்களுக்கு, வெள்ளாடு, செம்மறியாடு. வெள்ளாடு எப்படி போகும்? இஷ்டத்துக்கு, அப்படிதானே? ஆமா, அது ஒரு நிலையா இருக்காது. ஆனா செம்மறியாடு, அதாவது ஆண்டவர் மத்தேயு 25ல ஒரு ஓமை சொல்றாரு, வெள்ளாட்டு கூட்டமும் செம்மறியாட்டு கூட்டமும் நீங்க எப்படி இருக்கணும்? செம்மறியாட்டு கூட்டமா இருக்கிறது. வலது பக்கத்துல பாருங்க. ஏன்னா செம்மறியாடுகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக போகும். வெள்ளாடு எப்படி தெரியுமா? கேட்கவே கேட்காது. அங்க ஒண்ணு ஓடும், இங்க ஒண்ணு ஓடும். ஆடுகள் நிறைய விதம் இருக்கு. இனி அப்படிதான் ஆடுகள் அதெல்லாம் ஆடுகள் தான். ஆனா விதவிதமான ஆடுகள். ஆனா எந்த ஆடா இருந்தாலும் மேய்ப்பனாகிய இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளா இருக்கு. ஏன்னா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இதுல நிறைய எதிரிகள் வராங்க. ஆடை அபகரிக்க முடியாத, ஆடை கொலை செய்ய முடியாத, ஆடை வேறு வழியிலே கொண்டு போக முடியாத எதிராளிகள் வருவான். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மேய்ப்பர் எப்பவுமே நம்மளோட இருக்கிறார். ஆனா உலகத்துக்குரிய காரியங்களிலே மேய்ப்பர் சில நேரங்கள்ல ரெஸ்ட் எடுக்கிறான்னு வச்சுங்க, உங்களை மந்தையில போட்டு விட்டுரும். ஆனா அந்த வழியாக புற வழியாக நமக்கு எதிரான ஒரு ஆள் வருவான். யார் தெரியுமா? பிசாசு வருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது. நம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் சரியாய் அடிபணிந்து பின்தொடருவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆபத்து கிடையாது. ஏன் ஆபத்து வருது? ஏன் பிரச்சனை வருது? ஏன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும். இயேசுவின் ஆடு என்றால் அது இயேசுவுக்கு கீழ்ப்படும். இல்லைன்னா அந்த இயேசு வெறும் ஆடுன்னு சொன்னா, ஆடுகள் எல்லாம் உண்டு. உலகத்தில் எல்லாமே ஆடுகள் தான். நம் மனிதர்கள் எல்லாமே ஆடுகள் தான் மேய்ப்பனுடைய பார்வையில. ஆனா அவருக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் நீங்க 31ல இருந்து 34 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஓமையை சொல்லும் போது செம்மறியாட்டு கூட்டங்களே என்று சொல்லுகிறார், வெள்ளாட்டு கூட்டங்களே என்று சொல்லுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுடைய பேர்கள் உண்டு. நீங்க மேய்ப்பனுக்கு பின் செல்கிறீர்களா? நாம் இயேசுவின் ஆடுகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சொல்லி சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய், நான் நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு பின் செல்லாதபடி அவர் வழியை விட்டு விலகுவீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் தண்ணி கூட கிடைக்காது. இதுதான் சொல்றாங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் வைக்கிறார். ஒரு கோடும் ஒரு தடியும், அந்த அதை நீங்க தடினா அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவதில்லை. அது இருந்தாலும் அது என்னை தேய்ச்சும் சொல்றாரு சங்கீதக்காரர். ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை தேய்ச்சக்கூடியது. சில நேரங்களில் சில சிக்ஷைகள் ஆடு தப்பிச்சு போகும்போது மேய்ப்பன் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டார், 2 போடு போடுவார். சில நேரங்கள் அதுதான் நம்ம சந்திக்கிறோம். போட்டாலும் பாசத்துக்குரியவர் இயேசு தன்னுடைய துணைக்குள்ள என்ன பண்ணுவார்? அனைத்து சேர்த்துக் கொள்வார். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது, நான் இயேசுவினுடைய ஆடு. ஆடு என்றால் அடிபடி. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகிறது தான் ஆண்டுடைய குணம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நான் யார் என்ற கேள்விக்கு நாம் இயேசுவினுடைய ஆடாய் இருக்கிறோம். இரண்டாவது, நாம் இயேசுவினுடைய அவயம். அவயம் புரியுதா? அதாவது சரீரம் இருக்கிறது. இயேசு தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். தலை தான் பிரதானம். தலை இல்லைன்னா அது பேர் இருக்குது. திட்டலன்னா கோபம் வரும். இல்ல சில பேர் திட்டுவோம், என்ன சொல்லுவோம்? முண்டம் என்று சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? பிள்ளைகளை திட்டி இருப்போம். ஏன்னா ஒன்னுத்துக்கும் யோசிக்காம தப்பு தப்பா செய்யலாம் உடனே சொல்லுவோம். ஏன்னா தலைகள், ஏன்னா யோசிக்கிறது எது? மூளை. தலையில் இருக்கிற மூளைகள் தான் நமக்கு ஆடு பண்ணுது. மூளை தான் எல்லாத்துக்கும் ஆடு. இந்த மூளை வந்து என்ன பேச வேணாம் அது நினைச்சிருச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியாது? நான் நினைச்சாலும் பேச முடியாது. இந்த தலை இயேசுவாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். இந்த கை செயல்பட வேண்டும் என்றால், இந்த கால் செயல்பட வேண்டும் என்றால், இந்த எல்லா உறுப்புகள் செயல்பட வேண்டும் என்றால் தலையாகிய கிறிஸ்துவை பிரதானம். அவர் செயல்படுத்தும் போதுதான் நம்முடைய சரீரம் செயல்படும். அதே நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் நாம் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். நான் இயேசுவின் அவயமாக இருந்தால் நாம் அந்யோன்யம் ஐக்கியம் இருக்கணுங்க. ஒண்ணுக்குள்ள சண்டை வந்துச்சு, கைக்கும் காலும் சண்டை வந்துச்சுன்னா ஒரு வேலை நடக்காது. ஒரு 2 காலுக்குள்ளே நீ இந்த காலை போ நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நின்னீங்கன்னா நீ போக இடம் போகவே முடியாது. நம்முடைய உறுப்புகளிலே நம்முடைய செயல்பாடுகள் ஒன்றுக்கு ஒன்று
அந்யோன்யமா ஐக்கியமா இருக்கும் பட்சத்துலதான் எந்த ஒரு செயல்பாடும் அங்க நடக்கும். அப்போ ஆண்டவர் கிறிஸ்துவ நமக்கு தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு நாம் கேட்டு அதன்படி நாம் ஐக்கியம் கொள்ளணும். ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல இன்னைக்கு ஐக்கியம் கிடையாது, புருஷன் மனைவிக்குள்ள ஐக்கியம் கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் கிடையாது, சபைகளிலே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கிடையாது, போதகர் விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் கிடையாது, நண்பர்களுக்குள்ள ஐக்கியம் கிடையாது. இன்றைக்கு ஐக்கியம் இல்லாதபடி நான் வாழ்ந்து, நான் சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளை, உலகத்தினுடைய பிள்ளைகள் விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தலையா இருக்கும் போது நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்து போய்விட்டு அந்யோன்யம் கொள்ளும் போதுதான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதனையில் ஒரு மனம் வேண்டும். ஒரு மனம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு, அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் இல்லாமல் நீங்க ஆராதிக்க முடியாது. ஒருவர் கல்லாத ஆராதனை முடிந்த பிறகு ஒருவருக்கு நான் சொல்றேன், எல்லாரும் ஒருவருக்கு என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம். நீ உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இல்லை, நம்ம சபையில அப்படிலாம் யாரும் கிடையாது, எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு பகையும் கிடையாது. மூஞ்சத்துக்கு நீங்க நிறைய சபைகள் அதை பார்க்கலாம். அவங்க வருவாங்க, அவங்க இருந்தாங்கன்னா அந்த சைட் போகாம திருப்பிட்டு போகிற கூட்டம் நிறைய இருக்கு. அதற்கு வரல, அது ஆராதனை கிடையாது. ஆண்டவர் உண்மையாவே நம்முடைய தலையா இருந்தால் நாம் ஒருவருக்கொரு மன்னித்து நாம் ஒருவருக்கொரு ஐக்கியம் வைக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, தலை கிறிஸ்து, சரீரம் நாம். அப்போ நாம் இயேசுவினுடைய அவயங்களா இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் சேர்ந்துதான் சரீரம். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்று வரும்போது நான் இயேசுவின் ஆடு, நான் இயேசுவினுடைய அவயம் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் அந்நியத்தோடு ஐக்கியத்தோடு இருந்ததுனால சபைகள் பெருகினது. வேதம் அப்படிதான் சொல்கிறது. நீங்க வேற வாசிக்க நேரமானது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:32 வாசிங்க. 4:32 விசுவாசிகளாகிய ஒரே இதயமும் ஒரே மனதும் உள்ள நம்மளோட இருந்தார்கள். ஒருவனாயும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவில்லை. சகலம் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஐக்கியம் பாருங்க. யாரு? ஆதி அப்போஸ்தலர். அனுதினமும் 3000 பேர் சேர்ந்தார்கள் சபையிலே என்று சொல்கிறது. சபை கூட்டம் பெருகினது. காரணம் என்ன? இயேசுவை அவர்கள் தலையாகிய கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவைகளாக இருக்கிற சரீரமாக இருக்கிற அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். ஜனங்கள் பெருகினார், ஏற்றுக்கொண்டார்கள், சபைகள் பெருகினர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுடைய அவயம் என்று சொன்னால் நாம் ஐக்கியமாக அந்யோன்யம் வேணும். அது இல்லை என்றால் நாம் இயேசுடைய அவயமாக இருக்கிறோம் என்பதில் எந்தவித இருக்கிறோம் என்பது தவறாக மாறி போகும். ஆகவே நாம் இயேசுடைய அவயமாக இருக்கிறோம். மூன்றாவது, நாம் இயேசுவினுடைய ஆலயம். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அவர் கட்டடத்தை சொல்லுது. பொதுவாகவே வீடு காட்டிலும் ஆலயம் கொஞ்சம் பரிசுத்தம் உள்ளது, சுத்தமா வைக்கிறது. கட்டிடங்களை சொல்றது நல்ல சுத்தமா வைப்போம். வீட்லயா கொஞ்சம் குப்பைகள் இருக்கும், ஆலயத்தை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா வைப்போம். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தை சொல்லுகிறார். இருதயம் எப்படிப்பட்டதான்? ஆலயத்துக்குரியது. ஏன்னா அங்க என்ன இருக்கக்கூடாது? அது 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியா அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானது இந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் இயேசுவுடைய ஆலயமா இருந்தால் பரிசுத்தம் தான் இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது. நாம் இயேசுவினுடைய ஆடாய் இருக்கிறபடியா நாம் அடிபடுவோம். நாம் இயேசுவினுடைய அவயமா இருக்கிறபடியா அந்யோன்யமா இருப்போம். நாம் இயேசுவினுடைய ஆலயமா இருக்கிறபடியா நாம் எப்படி இருக்கோம்? அசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமா இருக்கும். நல்ல பாட்டு பாடுவார். வானவீதியிலே என் மன்னன் வருவார், நான் மகிமையோடு என்னை
ஏற்றுக்கொள்வாரா? சேர்த்துக் கொள்வாரா? பாடிட்டோம் போகுமா? எத்தனை பேர் அந்த தைரியத்தோட இருக்கீங்க? நான் இன்றைக்கு ஆண்டவர் வந்தாலும் இல்லையா, ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டால் நான் கண்டிப்பாக அவரோடு போவேன். எத்தனை பேர் கரங்கள் வைத்துங்க? பரவாயில்ல. கொஞ்சம் பேருக்கு அரக்குற சந்தேகம். சரி, அது பெருசா ஆக்கிடுங்க. சரிங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்விலே அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலங்களிலே பிசாசானவன் அதை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசுவுடைய ஆலயம். ஆலயமானது பரிசுத்தமானது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறோம் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் யாரோ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அந்த ஆலயத்தில் யார் வாசம் பண்ணுகிறார்? தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய். அப்படின்னா இந்த தேவனுடைய ஆவி வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமாக இதயத்துக்குள்ள என்ன இருக்காது? பாவம் இருக்காது, அசுத்தம் இருக்காது. இயேசு உள்ள இந்த அசுத்தம் வருமா? வராது. அப்ப நீங்க அசுத்தம் செய்கிறீங்க, பரிசுத்தமா இல்ல, பாவம் செய்கிறீங்கன்னா உங்க இதயத்துல யார் இல்ல? இயேசு இல்ல. நீங்க இயேசுடைய ஆலயமா இல்ல. நான் இயேசுவின் ஆலயம் என்று நீங்க ஒருவரும் ஆர்வை தொட்டு சொல்லக்கூடாது என்றால் நீங்கள் தேவனுக்கு விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். இல்லைன்னா நீங்க தேவனுடைய ஆலயம் கிடையாது. அது சொல்லிட்டு சொல்றாரு 14 வருஷத்துல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. நீங்க பரிசுத்தத்தை, நீ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ நாம் யார் என்றால் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமாக. நாமும் எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையை அசுத்தம் இல்லாதபடி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான்காவது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். நான் இயேசுவினுடைய போர் வீரர். நான் இயேசுவினுடைய அஞ்சாத வீரர். போர் வீரர்னாலே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா சண்டைக்கு ரெடியா இருக்கிறவர். இதை நான் இயேசுவினுடைய அஞ்சாத ஒரு வீரனாக நாம் இருக்கிறோம். நான் சொல்லல, வேதம் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இல்ல 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி என்று இந்த வசனம் வருகிறது. நாம் யாரா? நல்ல போர்ச்சேவகன். நல்ல போர்ச்சேவகன். நல்ல போர்ச்சேவகனா நம்ம யாரும் பயப்பட மாட்டோம். நாம் அஞ்சாம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். பயப்படாம இந்த உலகத்துல தீங்கு அனுபவிக்கிற, தீங்கு வந்தாலே கஷ்டம். அதை என்ன பண்ணணுமா? தீங்க அனுபவிக்கணுமா? அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தீங்க நம்ம ரசிக்கணும். அப்போ நான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தீங்கை நீ ரசித்துக் கொள். தீங்கை யாரு? எனக்கு பெரிய வியாதி வந்துச்சுங்க, அதை நான் ரசிக்க முடியுமா? அனுபவிக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா நிலையிலும் மனரமியமாக இருக்கணும். உபத்திரவத்தில் நம்ம மகிழ்ச்சி கொள்ளணும். இதுதான் பவுல் சொல்றாரு. பவுல் ஏன்னா நிறைய உபத்திரவம், எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவத்தை கொடுத்தாரோ ஜனங்களுக்கு உபத்திரவம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளவு உபத்திரவம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தவர் சவுல். ஆனா பவுலாய் மாறின பிறகு அந்த அவர் ஏற்கனவே கொடுத்த அந்த எல்லா உபத்திரவத்தையும் அவர் வாழ்நாள் முழுவதும் சந்தித்தார். அது அவர் ஒரு இடத்துல அது சொல்லும்போது எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்னன்னு சொல்லுங்க. அதை நீக்கும்படியாக நான் 3 முறை வேண்டினேன். ஆனா ஆண்டவரிடமிருந்து எனக்கு ஒரு பதில் வந்தது. என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதான விட பயப்படக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் பயப்படல. அவரை போல நாம் நல்ல போர்ச்சேவகனாய் இருந்து தீங்கை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு கஷ்டம் மட்டும் வரக்கூடாது. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வர. அப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு நிலையிலும் இந்த வேதத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கவே
கஷ்டங்கள் மத்தியில தான் நீங்க ஆண்டவரை தேடணும். பாடுகள் மத்தியில தான் தேவனை குறித்து நீங்க பாடணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பவுல் சொல்லும் போது அழகா சொல்றாரு, இது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அழகா சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு வரக்கூடிய தீங்குகள் லேசான உபத்திரம், அது சீக்கிரம் கடந்து போகும். ஆனா பெரிய உபத்திரம் வரப்போகுது. ஆமா, சீக்கிரம் வரப்போகுது. கடைசி நாட்கள்ல வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்க நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. அன்றைக்கு அந்த உபத்திரம் வருவது நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்குள்ளே நம்ம ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாய் வாழும். அந்த காலம் பொல்லாது. நாம் தேவனுக்காய் ஒரு வீரனாய் வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? வாழ்க்கையில எது நடந்தாலும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். அதுதான் நாம் இயேசுவுடைய அஞ்சாத வீரனாய் இருக்கிறோம். ஆதி சீஷர்கள் அதுல வந்து அப்படிதான் நடந்தாங்க. இங்க பேதுரும் யோவானும் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக எவ்வளவு அவர்களை கொலை செய்ய முடியாத கூட போனாங்க ஒரு நிலையில. ஆனா அவங்க பயப்படவே இல்லை. சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்தார். நீ வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்யறார். செய்துட்டு அவங்க வெளியே போன நிறைய பிரச்சனைங்க. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் பேதுருவையும் யோவானையும் தேடுகிறார். இவர் கடந்து போகிறார். மறுபடியும் வேற இடத்துல போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பயப்படுறது இல்லை. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. நாம் உண்மையாகவே போர் வீரனாக இருந்தால், அதுவும் பயப்படாத போர் வீரனாக இருந்தால், நாம் தேவனுக்காக நாம் எப்பொழுதும் வைராக்கியமாக வாழலாம். முதலே நான் சொன்னேன், கர்த்தருக்காக ஏதாவது செயல்படுத்தணும். ஏதோ ஒரு காரியத்தை நம்மளால என்ன முடியும் யோசிங்க. அதற்காக தான் ஆண்டவருடைய வீரனாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட, நாம் யார்? 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவினுடைய ஆடு, நான் இயேசுவினுடைய அவயம், நான் இயேசுவினுடைய ஆலயம், நான் இயேசுவினுடைய வீரன். இயேசுவின் ஆடு அடிபணியும், இயேசுவின் அவயம் அந்யோன்யம் கொள்ளும், இயேசுவின் ஆலயம் அசுத்தம் இருக்காது, இயேசுவின் வீரன் அஞ்சாமல். இதுதான் வாழ்க்கை. ஆகவே நாம் விசேஷித்தவர், ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம். சும்மா நீங்க ஏதோ ஒரு உங்களுடைய முயற்சினால் நீங்க ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கல. புரிஞ்சு கொடுங்க, ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்க தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னவே ஆண்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு எவ்வளவு பேர் எதிரில் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆலயத்தில் அழைத்திருக்கிறார். நம்மளாம் விசேஷித்தவர்கள், நம்மளாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது நான் யார் என்பதை நீங்க புரிந்து செல்லும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இயேசுனுடைய கீழ்ப்படுகிற ஆடாக இருந்து, நாம் இயேசுனுடைய அவரை தலையாக ஏற்றுக்கொண்ட ஒரு அவயமாக இருந்து, நாம் இயேசுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக, இதயத்தை பரிசுத்தமாக வைத்து, எல்லாருக்கும் மேலாக இயேசுவுக்காக அஞ்சாமல் நாம் போர் வீரனாக வாழ்ந்து உலகத்திலே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கை நாம் செயல்படுத்தும் போது இயேசு உண்மையாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். ஒரு மேய்ப்பனாக இருப்பார். தாழ்ச்சியடைந்து அவர் நம்மை சரியான பாதையில அவர் கொண்டு சென்று ஏற்று காலத்திலே நம்மை சகல ஆசீர்வாதம் தருவார். ஆகவே நாம் யார் என்பதை அறிந்து வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு தொடர்ந்து செய்வார்கள்.